السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر وتمم بالخير. قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: اغتنم خمسا قبل خمس شبابك قبل حرمك، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரினும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அப்படிக்கு அப்படியே அயராது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், அக்தாபுகள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் ஒரே விதமாக படைக்காமல் ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒவ்வொரு விதமான நிலைமைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நாம் காலங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலே பலவிதமான நிலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதே போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா மூன்று விதமான படித்தரங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒன்று குழந்தை பருவம், இன்னொன்று வாலிப பருவம், இன்னொன்று முதுமை பருவம். குர்ஆனிலே கூட அல்லாஹ் தஆலா சொல்கின்ற வசனத்தை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக பலகீனமாக இருக்கக்கூடிய நிலையிலே குழந்தையாக நம்மை படைத்தான். அதற்கு பிறகு பலமான ஒரு பருவமாக இருக்கக்கூடிய வாலிப பருவத்திற்கு மாற்றினான். அதற்கு பிறகு மீண்டும் பலகீனமாக இருக்கக்கூடிய நிலையிலே முதுமையினுடைய நிலையிலே அல்லாஹ் தஆலா நம்மை மாற்றினான். எனவே இரண்டு விதமான பலகீனத்துக்கு மத்தியிலே ஒரு பலத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். பொதுவாகவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் வாலிப பருவத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மார்க்கம். நம் வரலாற்றை பார்த்தால் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்த முதல் உம்மத்தில் பெரும்பாலான நபர்கள் வாலிபர்கள் தான். எனவே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கும் வாலிப பருவத்தை கொடுத்திருக்கிறான். எத்தனையோ வயதானவர்களிடத்திலே கேட்டால் சொல்லுவார்கள், ஒரு அரபியிலே ஒரு கவிதை கூட உண்டு. என்ன கவிதை என்றால், என்னுடைய வாலிபம் மட்டும் திரும்ப என்னிடத்தில் வந்தால், ஒரு காலத்திலே நான் வாலிபராக இருந்தேனே அந்த வாலிபம் என்னிடத்திலே திரும்ப வந்தது என்று சொன்னால் இந்த முதுமைப்படுத்தக்கூடிய பாட்டை நான் அந்த வாலிப பருவத்திலே சொல்லுவேன் என்பதாக ஒரு கவிதையிலே சொல்லி காட்டுவார்கள். எனவே முதுமையினுடைய பருவம் இருக்கிறது, பலகீனமான பருவம். எனவே இந்த உலகத்திலே யாரெல்லாம் வாலிபர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா வாலிபத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இந்த உலகமே தடுத்தாலும் நிச்சயமாக வாலிபர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் அதை நிறைவேற்றி காட்டுவார்கள். இன்றைக்கு நாமெல்லாம் யாரை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? பொதுவாகவே ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு முன்மாதிரிகளை நாம் எடுப்போம். அதிலும் குறிப்பாக வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பருவத்திற்கு
யாரை முன்மாதிரியாக எடுக்க வேண்டுமோ அவர்களை விட்டுவிட்டு இன்றைக்கு சினிமாவில் நடிக்கக்கூடியவர்களை ஒவ்வொரு படத்திலும் தங்களுடைய குணங்களை மாற்றக்கூடிய, ஒரு படத்திலே நல்லவராக இருப்பார், இன்னொரு படத்திலே கெட்டவராக இருப்பார். இப்படியாக ஒவ்வொரு படத்திற்கும் தங்களை குணங்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நடிகர்களை இன்றைக்கு நாம் முன்மாதிரியாக எடுத்து நாமும் வீணாகி கொண்டிருக்கிறோம். நம்மை நம்பி இருக்கக்கூடிய சமூகத்தையும் நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நபி அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி, அல்லாஹ் அக்பர், அவர்களுடைய வரலாற்றை கூற வேண்டும் என்று சொன்னால், வாலிபர்கள் என்று எடுத்துக்கொண்டால், வாலிபத்திற்கு ஒரு உதாரணத்தை கூற வேண்டும் என்றால் நிச்சயமாக அவருடைய வரலாற்றை முதலாவதாக நாம் கூறுவதற்கு தகுதியான ஒரு வரலாறு தான் அந்த சஹாபியினுடைய வரலாறு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்த்தாலே அந்த ஒரு வரலாறு போதும். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எத்தனையாவது வயதிலே இஸ்லாத்தை ஏற்றார்கள், தங்களுடைய வாலிப பருவத்திலே அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை படித்து பார்த்தால் நமக்கு புரியும். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் மக்கா மாநகரம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தது. மக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், அங்கு இருக்கக்கூடிய வாலிபர்களாக இருக்கட்டும், எல்லா நபர்களும் நபி அவர்களுக்கும் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் முழுக்க முழுக்க எதிராக இருந்தது. எனவே ஹிஜ்ரத்திற்காக வேண்டி அவர்கள் தேர்ந்தெடுத்த ஊர் மதினா நகரம். அந்த மதினா நகரத்திற்கு உள்ளாக நுழையும் பொழுது எல்லா மக்களும் நபி அவர்களை வரவேற்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, பெண்கள் வரை எல்லா நபர்களும் அந்த ஊரினுடைய எல்லையிலே நின்று கொண்டு நபி அவர்களையும் அவர்களோடு வந்தவர்களையும் வரவேற்றார்கள். இப்படி அவர்கள் மாறுவதற்கு காரணம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்பமாக மதீனாவிலே இஸ்லாம் பரவவில்லை. வெளிநாட்டு தூதுவராக அந்த இளைஞராக இருக்கக்கூடிய முஸ்அப் இப்னு உமைர் அவர்களை தூதுவராக மதீனாவிற்கு அனுப்புகிறார்கள். அங்கே சென்று அனுப்பும் பொழுது ஒரு வார்த்தையை கூறுகிறார்கள், முஸ்அபே, அடுத்த வருடம் நீங்கள் வரும் பொழுது நீங்களும் உங்களை யாரெல்லாம் ஏற்றிருக்கிறார்களோ அவர்களையும் என்னிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்று கூறுகிறார்கள் நபி அவர்கள். எனவே அடுத்த வருடம் அவர்கள் வருகிறார்கள். மதீனாவிற்கு சென்று அழைப்பு பணியை செய்து ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு கோத்திரமாக அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் எடுத்துரைத்து முதல் வருடம் வெறும் 12 நபர்களை நபியிடத்தில் அழைத்து வருகிறார்கள். வெறும் 12 நபர். அந்த 12 நபர்களுக்கும் நபி அவர்கள் சில உபதேசத்தை செய்துவிட்டு மீண்டும் முஸ்அப் அவர்களை மதீனாவிற்கு அழைத்து போக சொல்கிறார்கள். மீண்டும் அதே வார்த்தையை சொல்கிறார்கள், முஸ்அபே, இனி அடுத்து வரும் பொழுது நீ அடுத்த ஆண்டு என்னிடத்திலே வர வேண்டும். அப்படி வரும் பொழுது யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்களையும் உன்னோடு அழைத்து வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். எனவே இரண்டாவது முறையாக 2வது வருடம் கிட்டத்தட்ட ஒரு 72 நபர்கள், 70 ஆண்கள் 2 பெண்கள், 72 நபர்களை நபியிடத்தில் அழைத்து வருகிறார்கள். 3வது முறையும் அவர்களை அழைக்கிறார்கள், போக சொல்கிறார்கள். மீண்டும் அதே வார்த்தையை கூறுகிறார்கள், இனி அடுத்த வருடம் வரும் பொழுது யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்களை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று கூறும் பொழுது 3வது வருடம் அவர் மட்டும் வருகிறார்கள். முதல் வருடம் 12 நபர்கள், 2வது வருடம் 72 நபர்கள், 3வது வருடம் யாரையும் அழைத்து வராமல் வெறும் கையோடு வந்திருக்கிறார்கள். நபியிடத்தில் வந்து கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒவ்வொரு வீடாக இஸ்லாத்தை ஏற்றி வைத்து விட்டேன். எல்லோருடைய வீட்டிலையும் ஒரு நபர்கள் அல்லது 2 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றி விட்டார்கள். எனவே அனைவர்களையும் இங்கே நான் கொண்டு வர முடியவில்லை. எனவே நீங்கள் அங்கு வர வேண்டும் என்று நபி அவர்கள் அழைக்கிறார்கள். எனவே அப்பொழுதுதான் நபி அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பிறகு அங்கே ஆரவாரமாக நபி அவர்களை எல்லாம் வரவேற்கிறார்கள். எனவே ஒரே ஒரு வாலிபர் அந்த மதீனா நகரம் முழுக்க இஸ்லாத்தை பற்றி, ஏகத்துவத்தினுடைய கொள்கையை பற்றி பரப்பி எல்லா நபர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட வாலிபருடைய மரணம் எப்படி இருந்தது தெரியுமா? உஹதுடைய போர்க்களத்திலே ஒரு சின்ன சஞ்சலப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு சஞ்சலப்பு. உடனே எல்லா முஸ்லிம்களும் பதத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இதை ஒரு வழியாக வைத்து எப்படியாவது காஃபிர்கள் முஸ்லிம்களை தாக்க வேண்டும் என்று
நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு போர் முழக்கத்தை முழங்குகிறார்கள். நிச்சயமாக நபி அவர்கள் ஒரு மனிதரை அன்றி வேறு யாரும் இல்லை. இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் ஒன்று அவர்கள் இறந்திருக்கிறார்கள் அல்லது அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் நபியவர்கள் இறந்து விட்டதன் காரணமாக உங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா, நினைக்கிறீர்களா என்று அந்த வார்த்தையை கூறி 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 எதிரிகளிடத்திலே போர் செய்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்ட காஃபிர்கள் என்ன இது வார்த்தை என்று நபியவர்களை சுற்றி இருந்தவர்களை விட்டும் அந்த சஹாபியின் பக்கம் செல்கிறார்கள். அந்த போரினுடைய கொடியே அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. முஸ்அப் இப்னு உமைர் அவர்களுடைய கையில் தான் படையினுடைய கொடி இருக்கிறது. உடனே அந்த காஃபிர்கள் எல்லாம் அந்த சஹாபி இடத்திலே சென்று ஆரம்பமாக அவர்களுடைய இடது கையை வெட்டுகிறார்கள். அந்த போரிலே இடது கையிலே கொடியை வைத்திருக்கிறார்கள், வலது கையிலே வாளை கொண்டு சண்டையிடுகிறார்கள். ஆரம்பமாக இடது கையை வெட்டுகிறார்கள். எனவே கொடி கீழே விழுந்து கூடாது என்பதற்காக தன்னுடைய வலது கையால் அந்த கொடியை பிடிக்கிறார்கள். அந்த காஃபிர்கள் வலது கையையும் வெட்டுகிறார்கள். மீண்டும் கொடி கீழே விடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய இரண்டு புஜத்திற்கு மத்தியிலே அந்த கொடியை வைத்து கொண்டார்கள். ஆனால் அந்த காஃபிர்கள் தாக்குதலின் காரணமாக கடைசியாக அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது ஒரு 17 வயது 18 வயது இருக்கும். அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது அந்த கஃபன் துணியை வைத்து மூடுகிறார்கள். தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. இதை நபியவர்கள் இடத்துல சொல்லும் பொழுது நபியவர்கள் அழுது விட்டார்கள். உடனே நபியவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய தலைப்பகுதியை துணியால் மறைத்துவிட்டு கால் பகுதியிலே சின்ன சின்ன புற்களை போட்டு அவரை அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக கூடி அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு சூரத்துல் ஆல இம்ரானிலே ஒரு வசனம் இருக்கிறது. சிறிது காலத்திற்கு பின்பு ஒரு ஆயத்து இறங்குகிறது. என்ன ஆயத்து? அவர் போர்க்களத்திலே முஹம்மது அவர்கள் ஒரு மனிதரை அன்றி வேறு யாரும் இல்லை, அவர் ஒரு தூதரை அன்றி வேறு யாரும் இல்லை என்பதாக ஒரு வாசகத்தை கூறியிருப்பாரே, அதே போல அல்லாஹ் தாலா குரானில் ஒரு வசனத்தை அல்லாஹ் தாலா இறக்கி வைக்கிறான். ஒமா முஹம்மதன் இல்லா ரசூல் என்பதாக ஒரு ஆயத்து கொண்டு வரும். சூரா ஆலத்துல் இம்ரானிலே 144வது வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் தாலா இறக்கி வைக்கிறான். காரணம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பிடிமானம். ஒரு வாலிபர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் மாத்திரமல்ல, பெரும்பாலான சஹாபாக்கள் அதற்கு உதாரணம். நம் உதாரணத்திற்கு பார்த்தோம் என்று சொன்னால், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட குலஃபாய ராஷிதீன் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு இளம் வயது. ஏராளமான ஹதீஸுகள் இன்றைக்கு நாம் கையிலே கிடைக்க காரணமாக இருந்தவர்கள். மனன சக்திக்காக நபிகளால் துவா செய்யப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு வெறும் 25 வயது. நபிகளாரின் கட்டளையை ஏற்றி 17 நாட்களில், வெறும் 17 நாட்களில் ஹிப்ரு என்ற மொழியை கற்றுக்கொண்ட குர்ஆன் தொகுப்பு குழு தலைவர், வஹியை பதிவு செய்யும் எழுத்தாளர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவருக்கு வயது இளம் வயது. தன்னை நபி என்று சொன்ன முசைலமாவிடம் அல்லாஹ்வின் தூதரின் கடிதத்தை கொண்டு சென்று அவனால் 2 கால்களும் 2 கைகளும் வெட்டப்பட்டு ஷஹீதான ஹபீப் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு வெறும் வயது 7. என்னுடைய சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் என்று நபிகளாரால் கூறப்பட்ட அபூ உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது வயது 13. அன்னலாரின் வளர்ப்பு மகன், திருக்குர்ஆனின் பெயர் கூறப்பட்ட ஒரே நபி தோழர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவருக்கு வயது வெறும் 15. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உதவியாளர் உண்டு. எனது உதவியாளர் ஜுபைர் என்று நபிகளாரால் கூறப்பட்ட ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு 16. எரியுங்கள் சாதே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று உஹது போரில் நபிகளாரால் விளிக்கப்பட்ட ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு வெறும் 15 வயது. இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். சஹாபாக்களில் பெரும்பாலான சஹாபாக்கள் வாலிபர்களாக இருந்ததன் காரணமாகத்தான் அன்றைக்கு வல்லரசாக இருந்த பாரசீகம், ரோம் போன்ற பெரும் நாடுகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய காலடியிலே வந்து வீழ்ந்தது. அதே போலதான் இன்றைக்கும்
இன்றைக்கு வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம் நல்ல முறையில் இருந்தால், ஒரு சமுதாயம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் நன்றாக இருந்தால் அந்த சமுதாயம் சிறப்பான சமுதாயமாக இருக்கும். ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் தவறான பாதைக்கு செல்கிறார்கள் அல்லது இஸ்லாத்திற்கு மாற்றமாக ஏதாவது செய்கிறார்கள் என்றால் அவர்களும் வீணாகி விடுவார்கள், அந்த சமுதாயம் வீணானதாக ஆகிவிடும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா வாலிபத்தை பற்றி நிறைய இடங்களிலே கூறியிருக்கிறான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அழகான முறையில் நிறைய விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். எனவே வாலிபம் என்பதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். அதுவும் ஒரு நிஅமத். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம் என்ற வரிசையிலே வாலிபமும் வரும். காரணம், நாளை மறுமையிலே வாலிபத்தை பற்றியும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். எனவே அன்பானவர்களே, அந்த கேள்வி கணக்கிற்கு நாம் என்ன பதிலை வைத்திருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அவனுடைய நேரான பாதைகளை நிலைத்து நிற்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாலிப பருவத்தை சரியான பருவமாக ஆக்கி இந்த சமுதாயத்திற்கு பலவிதமான உன்னதமான சேவைகள் எல்லாம் செய்யக்கூடிய வாலிபர்களாக அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. தக்கப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும் வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஷுக்ரன் லக், ஜஸாக்கும் அல்லாஹ். மாணவ பேச்சாளர்களில் நிறைவு பேச்சாளராக மௌலவி முஹம்மத் சுஹைல் ஃபாசில் மங்கை. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده இந்த கடைசி பெஞ்சில் உட்காந்து ரெண்டு நாட்கள் அவங்கெல்லாம் முன்னால் வாங்க. எந்திரிங்க. இங்கே நாற்காலி காலியாக இருக்கும்போது அங்கே இருக்கிற நாற்காலி எடுத்து போடுறீங்க. ஆளப்பா எந்திரி, ஒரு 6 பேர். அதே மாதிரி அங்கே அந்த கடைசியில் இருக்கிற பொண்ணு இங்கே வாங்க. 3 நாற்காலி காலியாக இருக்கு, 4 நாற்காலி. எந்திரி. வாங்க. ஒன்றும் 2-3 பேர் வரணும் இந்த இதில். அந்த கடைசியில் இருக்கிற பொண்ணு 2-3 பேர் வாங்கிங்க. அபரால் காலியாக இருக்கு. இங்கே 2 நாற்காலி காலியாக இருக்கு. قال الله تعالى 12-3 வரைக்கும். قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالخواتم أو كما قال عليه الصلاة والسلام. நம்மை முஃமினாகவும் முஸ்லீமாகவும் பிறக்க செய்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. வான்மறையை வழிகாட்ட வானொலியில் வந்துதித்த வல்லல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள் மற்றும் இங்கு குழும்பி இருக்கின்ற நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ கண்மணிகளே, உஸ்தாத் பெருந்தகைகளே, மனிதனை தொடர்புள்ள ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு முடிவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அது எந்த விஷயமாக இருக்கட்டும், மனிதன் அணுகக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், அவன் பயணிக்கின்ற காலங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு முடிவை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறது. எல்லா விஷயத்திற்கும் ஒரு முடிவு என்பது இருக்கிறது. மனித பயண காலங்கள் என்பது 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று குழந்தை பருவம், 2வது வாலிப பருவம், 3வது வயோதிக பருவம். இந்த 3ற்கும் ஆரம்பம் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது. குழந்தை பருவத்தை ஒரு மனிதன் வாழ்ந்து முடிக்கக்கூடிய அந்த நிலை என்பது
அவன் சுறுசுறுப்பாகவும் நல்ல விளையாட்டு குண நிலையாக அவன் இருக்க வேண்டும் அந்த வயதை பூர்த்தி செய்யும் பொழுது. அதே போன்ற வாலிப பருவத்தை ஒருவன் 40 ஆண்டு காலம் வாழ்ந்து முடியக்கூடிய அந்த நேரத்திலே அவன் வாழ்க்கையை பற்றி உண்டான தத்துவங்களை விளங்கி உணர்ந்து ஒரு பக்குவமான ஒரு அமைதியான ஒரு மன நிலையுடன் அவன் இருக்க வேண்டும். அதே போன்று மனிதனுடைய வயோதிக பருவத்தினுடைய முடிவை அவன் அடையும் பொழுது வாழ்க்கை என்றால் என்ன, எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்ந்தோம், எவ்வாறு மரணம் அடைகிறோம் என்பதனை முழுமையாக உணர்ந்து மனிதர்களில் புனிதராய் அவன் குண நிலையோடு அவன் மரணம் அடைய வேண்டும். இந்த நிலையை தான் மனிதனுடைய பயண காலங்கள் என்பதாக விளக்குகிறார்கள். அப்போ மனிதனுடைய முடிவுகள் அனைத்தும் நல்ல முடிவாக இருக்க வேண்டும். இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ்கின்றானோ அது போன்றுதான் மரணம் அடைகிறான். எப்படி மரணம் அடைகிறானோ அது போன்றுதான் மறுமையிலே எழுப்பவும் படுகிறான். இதனை முழுமையாக விளங்கினார்கள் சஹாபாக்கள். தனது வாழ்நாட்டினுடைய ஒவ்வொரு நோக்கங்களாக இருக்கட்டும், செயல்பட்ட அமல்களாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், அனைத்து காரியங்களையும் உற்று நோக்கினால் அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் மரணத்தையும் மறுமையையும் சிந்தனை தூண்டும் விதமாகத்தான் அமைந்திருக்கும். நமக்கெல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வந்த ஒரு ஆடை, அதனை அணிந்து சபையிலே அமர்ந்து தாலீம் சென்று கொண்டிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா சஹாபாக்களும் பெருமானாரை பார்த்து அந்த வர்ணனையை ரசித்து கொண்டிருந்தார்கள், அழகை. அதிலே ஒரு சஹாபி எழுந்து பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்று நீங்கள் அணிந்திருக்கின்ற அந்த ஆடை மிகவும் அழகாக இருக்கிறது. அதனை விலகி கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அறைக்கு சென்று தனது ஆடையை கலட்டி வந்து அந்த சஹாபி கையிலே ஒப்படைத்தார்கள். உணர்ச்சி வசப்பட்ட மற்ற இதர சஹாபாக்கள் அனைவரும் இந்த சபை முடிந்ததற்கு பின்பு அந்த சஹாபி இடத்திலே அனைவரும் சென்ற பொழுது அந்த சஹாபி கூறினார், நான் ஆடையினுடைய ஆசைக்காக இந்த ஆடையை கேட்கவில்லை, மாறாக எனது வாழ்வினுடைய முடிவிலே நான் வஃபாத்தானதற்கு பின்பு எனது ஜனாசாவாக ரசூலுல்லாஹ்வுடைய மேனியிலே தவழ்ந்த இந்த ஆடை எனக்கு ஜனாசாவாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று சொன்னார். என்று சொன்னால் சஹாபாக்கள் அனைவரும் தனது மரணத்திற்குண்ட தயாரிப்பாக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். தனது ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய மரணமும் எப்படி அமைய வேண்டும் என்பதனை தீர்மானித்தார்கள் சஹாபாக்கள். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் சஹாபாக்கள் துஆ செய்யும் பொழுது 190% மறுமைக்காகவும் மரணத்தினுடைய முடிவுக்காகவும் தான் அதிகமாக துஆ செய்தார்கள். குறைவாகத்தான் துன்யாவை கேட்டார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், மிக மிக குறைவாகத்தான் நமது ஈமானின் பலவீனத்தின் காரணத்தினால் மரணத்தையும் நாளை மறுமையையும் பற்றி அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். சிந்தனை செய்ய வேண்டும். ஹுஸ்னுல் ஹாத்திமா என்பது மிகப்பெரிய பாக்கியம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீரில் அஹாதீஸ் ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலி ஃபித் துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹக்னி பிஸாலிஹின். யா அல்லாஹ், எனக்கு அரசாங்க ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை நீ கொடுத்தாய், கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக என்னை ஆக்கினாய், உலகையும் வானத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பே, எனது மரண தருவாயினுடைய வேலையில என்னை ஒரு முழுமையான முஸ்லீமாக ஆக்கி மரணம் அடைய செய், ஈமானிலே என்னை உறுதியான நிலையிலே என்னை ஆக்கிவை என்று நபிமார்களுடைய பட்டியலிலே உள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்தது ஹுஸ்னுல் ஹாத்திமா என்பதனை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெரும் பெரும் சஹாபாக்களும் இறைநேச செல்வர்களும் வாழ்வினுடைய இறுதி கட்டத்தை நினைத்து அஞ்சக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்திலே மிக பிரபலியமாக பெயர் பெற்றவர்கள் அவர்கள். அவர்கள் தனது வாழ்நாளிலே சொல்லி காட்டுவார்கள், அஹாஃபாய் யுஸ்லப மின்னி ஈமானு இன்தல் மௌத், நான் எனது வாழ்நாளிலே மௌத்தினுடைய தருவாயிலே ஈமான் என்னை விட்டு பறிக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்படி என்றால் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நிறைவு என்பது என்னதான் வாழ்விலே பெரும் பெரும் அமல்கள் செய்தாலும் சரி, எவ்வளோ பிரமாண்டமான சதக்காக்கள் செய்தாலும் சரி,
வாழ்வினுடைய முடிவு என்பது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திலையும் அவனுடைய நாட்டத்திலையும் தான் இருக்கிறது. எல்லாருக்கும் நல்ல முடிவு வாழ்வை வைத்து நடந்துவிடும் என்பது சொல்ல முடியாது. ஜித்தாவிலே ஒரு மருத்துவமனையிலே ஒருவர் அனுமதிக்கப்படுகிறார். சிந்திக்க வேண்டும், அந்த மனிதன் அனுமதிக்கப்படுவதற்குண்டான காரணம் என்னவென்றால் மது போதை உடலிலே பாதிக்கப்பட்டு விட்டது, உச்சக்கட்டத்தை தொட்டு விட்டது, கிட்டத்தட்ட சக்கராத ஹாலிலே வந்து படுத்து விட்டார். ரூஹு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தார்கள் அனைவரும் சுற்றி நின்று சொன்னார்கள், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லு, ஈமானோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், அந்த நன்மையை கொண்டாவது நாள் மறுமையிலே அல்லாஹ் தாலாத்திலே சொர்க்கம் செல்வாய் என்று ஆர்வத்தோடு சொல்லக்கூடிய அந்த நிலையிலே நான் சொல்ல மாட்டேன் என்று அந்த மனிதன் சொன்னான். சொல்ல முடியாமல் இருப்பது என்பது வேறு, சொல்ல மாட்டேன் என்ற நிலைமைக்கு அவனுடைய தன்மை மாறிவிட்டது. சிறிது நேரத்திற்கு பின்பு அந்த மனிதன் சொன்னால், எனக்கு ஒரு குர்ஆன் வேண்டும், எடுத்து தாருங்க. அப்போ ஆனந்தம் பட்டு அந்த குடும்பத்தார்கள் எடுத்து கொடுத்தார்கள். 4 வரி குர்ஆனில் ஓதி வஃபாத்தானாலும் கூட நல்ல பாக்கியத்திற்கு ஆளாவான் என்று கொடுத்தார்கள். அந்த மனிதன் அந்த குர்ஆனை வாங்கி துறந்து அதிலே கையை வைத்து கூறினான், இன்னி காஃபிரும் பிஹாதல் கிதாப், நான் இந்த வேதத்தை நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்ன ரூஹ் பிரிந்து விட்டது. நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விளங்கணும். அவன் ஈமான் பலகீனத்தினால் கலிமா சொல்லாமல் மரணித்திருந்தாலும் பரவாயில்லை, ஒரு குர்ஆனை அழைத்து அதிலே கையை வைத்து இன்னி காஃபிரும் பிஹாதல் கிதாப் என்ற வார்த்தையை சொன்ன நிலையிலே அவனுடைய ரூஹ் பிரிந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும். கடைசி நிலை என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இருக்கிறது. அதே சமயத்தில் தனது வாழ்வை அழகாக அலங்கரித்த இறைநேச செல்வர்களாக இருக்கட்டும், அழகான நல்லடியர்களாக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா நாடியவருக்கு அழகிய முடிவையும் தருவான். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய முடிவை பார்க்கும் பொழுது மிக அழகாக இருக்கும். ஃபஜ்ர் நேரத்திலே எழுகிறார்கள், தனது குடும்பத்தை அனைத்தும் எழுப்பிவிட்டு ஃபஜ்ர் தொழுது முடித்ததற்கு பின்பு தனது இடத்திலே போய் படுக்கிறார்கள். படுத்ததற்கு பின்பு தனது குடும்பத்தில் அனைவரையும் அழைத்து சுற்றி நிற்க வைத்து சொன்னார்கள், எனது கஃன் துணியை எடுத்து வாருங்கள், இங்கே வைத்திருக்கிறேன். ஏற்கனவே வாங்கி வைத்தார்கள். அதனை எடுத்து முத்தமிட்டு கையில் கொடுத்து சொன்னார்கள், என்னை எவ்வளவு சீக்கிரம் அடக்கம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு சீக்கிரம் அடக்கம் செய்து விடுங்கள். சொன்னதற்கு பின்பு சிறிது நேரம் கழித்ததற்கு பின்பு மேலே பார்த்து மர்ஹபம் பிக்கும் மர்ஹபம் பிக்கும் மர்ஹபம் பிக்கும் 3 முறை சொன்னார்கள். யாரை சொன்னார்கள் என்று தெரியவில்லை. இந்த விஷயத்தை கூறுவது கஸாலி இமாமுடைய தம்பி அஹமது. அதற்கு பின்பு ஷஹாதத்து கலிமாவை 3 முறை கூறினார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 3 முறை கூறினார்கள். ரூஹ் பிரிந்தது. அவர்கள் வஃபாத்தான நிலையை கூறுகிறார்கள். பொதுவாக ஒரு மனிதன் வஃபாத்தாகி விட்டார் என்று சொன்னால் கண்ணை மூட வேண்டும், கை கால்களை ஒடுக்க வேண்டும். அந்த எந்த தேவையும் கஸாலி இமாமுக்கு ஏற்படவில்லை. அவர்கள் படுத்திருந்த அந்த நிலையே ஒரு ஜனாசா எப்படி படுத்திருக்க வேண்டுமோ அந்த நிலையில் தான் ரூஹ் பிரிந்திருக்கிறது. அல்லாஹ் அழகிய முடிவை தனது நாரியவர்களுக்கு கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சேர்த்து அருள்புரிவானாக. முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருவார்கள் அழகாக. ஒரு மனிதன் தனது வாழ்வை துவங்கும் பொழுது, குழந்தையாக வெளியே வரும் பொழுது ஷஹாதத்தோடு தான் வெளியே வருகிறான். பிறந்த குழந்தைக்கு அவனுடைய காதிலே வாங்கும் காமத்தும் சொல்லப்படுகிறது. அதிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றதை கேட்கிறான். தனது வாழ்வினுடைய இறுதி கட்டத்திலே அந்த ஷஹாதத்து கலிமாவை மொழிந்தவாறு அவருடைய இறுதி நிலை இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய ஆரம்பம் கலிமா, இறுதி நேரம் ஷஹாதத்து கலிமா. இந்த 2 நிலையும் கலிமாவோடு அமைந்த அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் ஒரு முழுமையான சீரான வாழ்க்கை என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் கற்றுக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு நேரம் அசர் தொழுகையிலையும் நாம் கூறுகிறோம் அல்லவா, அல்லாஹும்ம ஜஅல் ஆகிர கலாமினா இந்த சக்கராத்தின் மௌத் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த நிலையை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நாம் விளங்க வேண்டும், வெறும் வாழ்வினுடைய முடிவு மட்டும்தான், சக்கராத் ஹாலும் மட்டும்தான் முடிவு என்பதா என்றால் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய எல்லா நிலைகளிலேயும் முடிவு என்பது இருக்கிறது. அந்த எல்லா முடிவும் சீராக இருக்க வேண்டும், நல்லதாக அமைய வேண்டும். நாம் 7 ஆண்டு காலம் முடித்து இந்த மதரசாவை விட்டு 8 காலம் முடித்து வெளியே செல்கிறோம் என்று சொன்னால் மதரசாவினுடைய முடிவை பெற்று வாழ்வினுடைய துவக்கத்தை சந்திக்கின்றோம். இந்த முடிவு என்பது அழகாக இருக்க வேண்டும்.
அப்படி என்றால் என்ன? உஸ்தாமாருடைய துஆவோடு வெளியே செல்ல வேண்டும். உஸ்தாமாருடைய முடிவோடு, நல்ல துஆவோடு நம்மை முடிவு செய்தால்தான் அது ஹுஸ்னுல் ஹாத்திமா. இந்த விஷயத்திலே நாம் அனைவரும் அறிந்திருப்போம், உஸ்தாதுமார்களுடைய துஆ இல்லாமல் வெளியே சென்ற மாணவர்களுடைய நிலை, அவர்கள் சரியாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. எத்தனையோ நபரிடத்திலே கேள்விப்பட்டிருப்போம் உஸ்தாது ரீதியிலேயே. அதே சமயம் உஸ்தாதருடைய அன்பையும் துஆவையும் பெற்று வெளியே செல்லக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நிம்மதியாக வாழ்வார்கள். குறைந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, கடன் இல்லாமல் நிம்மதியாக நிறைவான ஒரு அமைதியான வாழ்க்கை வாழக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா தருகிறான். மிக திறமையாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. உஸ்தாமாருடைய துஆ என்பது வாழ்வினுடைய உச்சக்கட்ட கண்ணியத்திற்கு மக்களுடைய பார்வையை கொண்டு போய் சேர்க்க வைக்கிறான் ரப்புல் ஆலமீன். அந்த அளவிற்கு உண்டான ஒரு நிலையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிய வேண்டும். நம்முடைய மதரசாவினுடைய உஸ்தாதுமார்கள் மிகப்பெரிய வாழ்வினுடைய முன் உதாரணங்கள். உண்மையிலேயே விவரத்தோடு உஸ்தாதுமார்களை ஆய்வு செய்திருந்தோம் என்று சொன்னால் நமது ஒவ்வொரு மனிதனுடைய அறிவிற்கும் எட்டியிருக்கும். நமது உஸ்தாதுமார்கள் ஒவ்வொரு நபர்களும் மிகப்பெரிய திறமைசாலிகள். எங்கள் பாப்பா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நம்ம மாசாவுடைய ஒவ்வொரு உஸ்தாதுமார்களும் இருக்காங்கல்ல, ரொம்ப பெரிய திறமைசாலிகள், அனுபவசாலிகள். சின்ன வயசில் உள்ள அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நபர்களும் மிகப்பெரிய திறமைசாலிகள் அப்படின்னு வாப்பா சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா நமது உஸ்தாதுமார்களுடைய ஆயுளிலே பரக்கத் செய்தருள்வானாக, ஆரோக்கியத்திலே பரக்கத் செய்தருள்வானாக, மன நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. அதே போன்று எங்கள் வாப்பாவும் சொன்னாங்க, எல்லா உஸ்தாதுமார்களும் ஈடு இணை இல்லாத நபர். அதே மாதிரி நம்ம உதாரணத்துக்கு நூலமி நசரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஷேகுல் ஜாமியாவுக்கு ஈடாக இந்த ஜெனரேஷன் அடுத்த ஆள் கிடையாது. அவங்களுக்கு ஈடாக அவங்க இடத்துல வந்து 10 ஆள் வந்து உட்கார்ந்தாலுமே கூட அவங்களுக்கு ஈடாக வர முடியாது. அதுதான் ஷேகுல் ஜாமியா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் உஸ்தாதுமார்களை போன்ற ஒரு உன்னதமான வாழ்வை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. நமது காரியங்கள், வாழ்வு அனைத்தினுடைய முடிவினுடைய நிலையையும் நல்ல முடிவாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஷுக்ரன் லக், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. முகமது சுஹைலுடைய தாப்பனார் ஜாக்கிர் ஹுசைன் ஹஜ்ரத் அவர்கள் அல்லாஹ் அவர்களை சீக்கிரமாகவே அழைத்து கொண்டான். இருந்தாலும் நல்ல மகனுக்காக துஆ செய்து சென்றிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவருக்கு பகரமாக மகனை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று நினைக்கிறேன். இன்னும் நல்ல பேச்சாற்றலையும் இல்மில் தரப்பியையும் அவருக்கு தந்தருள்வானாக. பெரிய பெரிய உஸ்தாதுகள் இருக்கிறாங்க. முகமது அலி ஹஜரத் இருக்கிறாங்க, சைஃபுல்லா ஹஜரத் இருக்கிறாங்க, காசிம் ஹஜரத் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் நான் யாரை விடுறது, யாரை கூப்பிடுறது என்று தெரியல. நேரத்தை கருதி அந்த உஸ்தாதுகள் தங்களுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்வாங்க. காசிம் ஹஜரத் அவர்கள் வராங்க. காசிம் ஹஜரத் விட்டு கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சைஃபுல்லா ஹஜரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நமக்கு உரையாற்றுவாங்க. எப்போதுமே அடிக்கடி உங்களுக்கு காலையில் மாலையில் மகரிபெல்லாம் கூப்பிட்டு வச்சு உரையாற்றுறவங்க தான். அதனால் கரெக்டாக 10 நிமிஷம் பேசி தான் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد
وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء وقال رسول الله صلى الله عليه وسلم نظر الله امرأ سمع مقالتي ووعاها وأداها كما سمع. சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற ஹஜ்ரத் நகீபுல்லா ஷேகுல் ஜாமியா அல்லாமா முஃப்தி ஹஜ்ரத் நகீபுல்லா அவர்களே, ஜாமியாவினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், முக்கியஸ்தர்களே, ஜாமியாவினுடைய உஸ்தாதுனா கிராம்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா, உலமாக்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் என்று அறுதிட்டு சொல்கிறார். அவர்களுடைய அந்த அச்சம் அடிப்படையில் எந்த முறையில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை ஹதீஸ் கூறுகிறது. நல்லரல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனை செழிப்பாக ஆக்குவானாக, செழுமையாக ஆக்குவானாக, அவனுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்வானாக, குடும்பத்தில் பரக்கத் செய்வானாக, பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வானாக, தொழிலிலே பரக்கத் செய்வானாக, செல்வத்திலே பரக்கத் செய்வானாக. இவ்வளோ பெரிய அர்த்தம் இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. யாருக்கு இந்த பரக்கத், செழிப்பு, உயர்வு, அந்தஸ்து இவைகளெல்லாம் யாருக்கு என்று சொன்னால், நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். நல்லரல்லாஹு இம்ரான், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு செழிப்பை தருவானாக. அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பான் என்று சொன்னால், சமிஅ மகாலத்தி, என்னுடைய வார்த்தைகளை செவியேற்று, நபியினுடைய வார்த்தைகளை செவியேற்று, வஆஹா, அதை தன்னுடைய மனதிலே பதிய வைத்து மரணம் செய்து, வஅத்தாஹா கமா சமிஅ, எவ்வாறு செவியேற்றானோ அதை போன்று அதை பிறருக்கு கூறுகிறானே. 3 நிபந்தனை. ஒன்று, நபியினுடைய வார்த்தைகளை செவியேற்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். பள்ளிவாசலிலே பயான் செய்யப்படுகிறது, வெள்ளி மேடைகளிலே பயான் செய்யப்படுகிறது, தாலீம் வாசிக்கப்படுகிறது, மதரசாக்களிலே நபியினுடைய வார்த்தைகளை போதிக்கப்படுகிறது, உஸ்தாத்மார்கள் கூறுகிறார்கள், அதனுடைய விளக்க உரைகளை எல்லாம் உங்களுக்கு கூறுகிறார்கள். குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரைகள், ஹதீஸினுடைய விளக்க உரைகள், ஃபிக்ஹுடைய சட்டத்திட்டங்கள், காண கிடைக்காத எத்தனையோ விஷயங்களை உஸ்தாத்மார்கள் மூலமாக, உலமாக்களின் மூலமாக, கிதாபுகளின் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு கூட்டம் கேட்கறதே இல்லை. தாலிபுல் இருந்தால் யார்? தாலிபுன்னு சொன்னால் இல்மை தேடி வர்றவங்க. ஒரு கூட்டம் கைர தாலிபாக இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்கறதே கிடையாது. தாலிமுக்கு உட்காருங்க அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல் ஏலான் செஞ்சால் 90% பேர் வெளியே போயிடுறாங்க. ஜிம்மா மேடைக்கு, வெள்ளி மேடைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாமே கடைசியில் பாங்கு சொல்லும் போது தான் வராங்க. குத்துபா பிரசங்க சமயத்தில் பயான் செஞ்சால் 90% பேர் பயானை கேட்கறதே கிடையாது. கொஞ்சம் வந்தவங்களும் அந்த தாவாரத்தில், நம்ம பள்ளியில் சொல்கிறேன், நம்ம பள்ளியில் தாவாரத்தில் உட்காந்துருக்கிறாங்க, பேசிக்கிட்டே உட்காந்துருக்கிறாங்க. அப்போது நபியினுடைய துஆ கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நபியினுடைய சொல்லை, மார்க்க விஷயங்களை, குர்ஆன் ஹதீஸ்களை செவியேற்க வேண்டும். ஒரு ஷர்த். அடுத்ததாக அதை விட ஒரு படி மேலே ஏறி
அதை மனதிலே பதிய வைக்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஷேகுல் ஹிந்த் மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய மாணவர். அவங்க மிஸ்ருக்கு போகிறாங்க. மிஸ்ரில் போய் ஒரு நூலகத்தை போய் பார்வையிடுறாங்க. அதில் போய் இப்படி ஒவ்வொரு கிதாபையும் எடுத்து பார்த்துக்கிட்டே வரும்போது நூறுலாம் கிடச்சிருக்கு. நாம் மதரசாவில் ஓதி கொடுக்கப்படுதா இல்லையா? 3வது ஜும்ரா 2வது ஜும்ராவில் ஓதி கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். நூர்லீலா கிதாப் எல்லா மதரசாக்கள்லையும் இருக்கும். ஃபிக்கு கிதாப், அடிப்படை ஃபிக்கு கிதாப், எல்லா சட்டத்திட்டங்களும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே தான் பார்த்தாங்க அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கிதாபை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ சுருக்கமாக மார்க்க விஷயங்கள் அந்த கிதாபில் இருக்குது. இது நம்முடைய ஊருக்கும் கொண்டு போனால், நம்ம நாட்டுக்கும் கொண்டு போனோம் சொன்னால், மதரசாக்களில் போய் அந்த கிதாபை ஓதி கொடுத்தா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய உஸ்தாதில் போய் கேட்குறாங்க, இந்த கிதாபை எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி. தர முடியாதுங்க அவர் சொல்லிட்டார். தர முடியாது, பார்த்துட்டு போங்க, படிச்சுட்டு போங்க, தர முடியாதுன்ட்டார். அப்போ வருத்தப்பட்டு அந்த கிதாபை பூரா அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்க. பார்த்துட்டு ஊருக்கு கிதாபை எடுத்துகிட்டு வர முடியல, அந்த நூலகத்தில் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய பிஸ்மில்லா முதல் கடைசி வரை ஒரே ஒரு முறை பார்த்த அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை அப்படியே பதிவு செய்து எழுதினார்கள். எவ்வளோ திறமை பாருங்க. இன்றைக்கி நாம் அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா மதரசாக்கள்லையும் அந்த கிதாப் ஓதி கொடுக்கப்படுகிறது. மாணவர்கள் படிக்கிறார்கள், அதனுடைய சட்டத்திட்டங்களை கூறுகிறார்கள், மக்களுக்கு போதிக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுடைய இன்றைக்கி அவங்களுடைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லி பேர் சொல்கிறோன்னா காரணம் என்ன? அவங்க செஞ்ச அந்த தியாகம், பணி. எனவே நபியினுடைய துவா கிடைக்குன்னு சொன்னால் நாமளும் இந்த 3 ஷரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நபியினுடைய வார்த்தையை கேட்கணும், மனசில் பதிய வைக்கணும், அதை அப்படியே போய் பிறருக்கு சொல்லணும், நாமளும் நடக்கணும். அப்படிப்பட்ட துஆவை பெறுவதற்குள்ள தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைவாக ஜாமியாவுடைய பேராசிரியர் அல் உஸ்தாதுல் முஹ்தரம் முஹம்மது அலி ஹஜ்ரத் அவர்கள் பேருரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ் மஸ்ததஅது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா ஹலக ذكر والأنثى إن سعيكم لشتى. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت معلما. وقال عمر رضي الله عنه ارفع إزارك فإنه أتقى لربك وأنكى لثوبك. சிறப்புமிகு இந்த இஃப்திதாம் மஜ்லிஸினுடைய தலைவர், எங்களுடைய ஆன்மீக பெருந்தகை ஷேகுல் ஜாமியா ஹஸரத் கிப்லா அவர்களே, அருமையான ஜாமியாவுடைய தலைவர் அவர்களே, அன்பிற்கினிய ஜாமியாவுடைய பொருளாளர் அப்துர் ரஹ்மான் ரப்பானி ஹஸரத் அவர்களே, ஜாமியாவுடைய துணை முதல்வர் அவர்களே, ஜாமியாவின் மூத்த பேராசிரிய பெருமக்களே, அன்பிற்கினிய மாணவ சகோதரர்களே, மதரசாவுடைய ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற பட்டமளிப்பு விழாவிலே கலந்து நம்முடைய ஆலிம்களுடைய துஆவை பெற்று இந்த ஆண்டு இந்த மாணவருடைய கடைசி இந்த ஆண்டினுடைய நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அதிலையும் கலந்துக்கிடுங்கன்னு சொல்லி சொன்னதனுடைய தலைப்பின் பேரில் சென்னை புதுப்பேட்டை ஜமாத்திலிருந்து இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஹாஜா மைதீன்
மற்றும் அன்சாரி அவர்களே, பட்டம் பெறுகின்ற மாணவ சகோதரர்களே, தௌரத்துல் ஹதீஸ் உலமாக்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இந்த ஆண்டிற்குரிய அஞ்சுமான் மன்பகுல் பயான் உடைய கடைசி மஜ்லிஸ். அஞ்சுமன் என்றாலே மஜ்லிஸ் என்று பொருள். மஜ்மா என்றால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருப்பவர்கள் யாராவது ஒரு சிலர் சில நல்ல செய்திகளை இருப்பவர்களுக்கு செலுத்துவது. 12 ஆண்டுகள் மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார் என்றாலும் 86 சூறாக்கள் மக்காவில் இருக்கிற வரை அருளப்பட்டது. ஆனால் ஜும்மா தொழுகை மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் நிறைவேற்றப்பட்டது. அப்போ மஜ்லிஸ், மஜ்மா, ஜும்மா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மூலப்பொருளில் இருந்து வந்தது தான். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 40 கூட்டங்கள் இங்கே நடந்திருக்கும். இந்த 40 கூட்டங்களிலேயும் நீங்கள் பெற்ற அந்த பயிற்சி எவ்வாறு இருந்தது என்பதை இன்று பேசிய இந்த மாணவ சகாக்களுடைய பேச்சிலிருந்து புரிந்து கொண்டோம். எந்த சோடையும் இல்லாமல் எல்லோரும் புரிவதைப் போல தெளிவாக பேசிய செய்தியெல்லாம் பார்த்தோம். ஆரம்பத்தில் பேசிய ஹிதாயத்துல்லாவிலிருந்து கடைசியில் பேசிய மௌலை முகமது சுஹைல் வரை நீங்கள் இங்கே உழைத்த உழைப்பு பெற்ற பயிற்சிக்கு உண்மையிலே உங்களுக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்பதை உஸ்தாத்மார்களும் இங்கே வந்திருக்கிற தலைவர் பொருளாளர் அவர்களும் புரிந்து கொண்டார்கள். முகமது அஸ்லம் அவர் பேசணும். கடைசியில் பேசுங்க. ஆரம்பத்தில் பேசின அஸ்லம்மா. சரி சரி, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் ஒவ்வொரு தலைப்பில் அருமையான முறையிலே நீங்கள் பேசினீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நாம் வெற்றி பெறுவதற்கு 3 விஷயம் தேவை. ஹஜ்ரத் உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், வெற்றினா என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை நீ அடிப்படையாக வச்சுக்க வாழ்க்கையில் வெற்றி பெறலான்னாங்க. 1, அம்லிக்க அலைக்க லிசானக், உன் நாவை நீ அடக்கிக்கொள். உன் நாவை நீ அடக்கிக்கொள். பயான் பேசுகிறவங்க கண்ட்ரோல் இல்லாமல் பேசிடக்கூடாது. நாவுக்கு அடங்கிட்டா அதுக்கு வேற பேர், அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பில்லாமல் போயிடும். நாவை நம்முடைய கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டே பேசினோம்னா இந்த பேச்சுக்கு கண்டிப்பாக மக்கள்கிட்ட மரியாதை இருக்கிறது. அப்போ உன்னுடைய நாவை நீ அடக்கிக்கொள். குர்ஆன் ஷரீஃபில் கிட்டத்தட்ட 25 இடத்துல நாக்கை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். பேச வேண்டிய இடத்துல பேசாத நாக்குகள் மறுமை நாளிலே நெருப்பு கத்திரிக்கோளால் வெட்டப்படும். அதில் முதல் தகுதியில் இருக்கிறது யார்? நம்ம தான், உலமாக்கள் தான். ஏன்னா மற்ற பேச்சாளர்கள் வேறு, அந்த பேச்சுக்கு மதிப்பு இருக்கிறதோ இல்லையோ, இந்த பேச்சுக்கு கண்டிப்பாக மதிப்பு இருக்கிறது. படித்ததை பயிற்சி பெறுகிறீர்கள் நீங்கள், அனுபவங்களுடைய பயிற்சி இது அல்ல. நீங்கள் ஓதிய அந்த கற்ற கல்விக்குண்டான பயிற்சி தான் இந்த மேடை. படிக்காமல் 4 பேர்கிட்ட கேட்டோம், அங்கே கேட்டோம், இங்கே கேட்டோம், நாங்கள் இதில் வந்து பேசிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிற பயிற்சி பெறுகிற மேடை அல்ல இந்த மேடை. குர்ஆனை பற்றி படித்ததை பயிற்சி பெறுகிற மேடை. இந்த மேடை ஹதீஸை பற்றி படித்ததற்கு பிறகு பயிற்சி பெற்ற மேடை. இந்த மேடைக்கு மதிப்பு இருப்பது போல, உங்களுக்கு மதிப்பு இருப்பது போல, நீங்கள் படித்த இடத்தில் பேசினார்களே, உங்களிடத்திலே படித்து வைத்தார்களே, அந்த உஸ்தாதுமார்களுடைய நாவுக்கு இருக்கிற அந்த மதிப்பு கிட்டத்தட்ட 6 லட்சம் ஹதீஸ். யாராசுமரா மாணவர் பேசினார். 6 லட்சத்தி சொச்ச ஹதீஸை புகாரிமா மனப்பாடம் செய்து 7000 சொச்ச ஹதீஸுகளை இந்த உம்மத்துக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதே போல 5 லட்சம் ஹதீஸுக்கு மேற்பட்டதை மனனம் செய்தவர்கள் ஹஸரத் இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 5000 சொச்ச ஹதீஸ், தௌரத்துல் ஹதீஸ் மாணவர்களுக்கு உண்டான பாடத்திட்டத்தில் உள்ள கிதாபு அபூ தாவூத். 5 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணி புகாரி மாதிரி ஃபில்டர் பண்ணி 5000 சொச்ச ஹதீஸை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 300 பேர்களை சந்தித்து அவங்க சொன்ன அந்த ரிவாயத்து அபூ தாவூத் கிதாபில் பதிவாயிருக்கு. அதில் ஒரு வலியுள்ள அவங்களுக்கு துவா செஞ்சாங்க, இவ்வளோ ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் பேர் என்னன்னு? என் பேர் அபூ தாவூத். அபூ தாவூதா,
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு அல்லாஹ் இரும்பு வசப்படுத்தி கொடுத்த மாதிரி அல்லாஹ் உங்கள் நாவுக்கு ஹதீஸை வசப்படுத்தி கொடுக்கட்டும் அப்படின்னு. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இரும்பை கொடுத்தான். சம்மட்டி தேவையில்லை, தீயில காட்டணும் அவசியம் இல்லை. இந்த ஹோட்டலில் புரோட்டா மாஸ்டர் மாவு நல்லா குழஞ்சி உருண்டை உருண்டை பிடிச்சி போடுற மாதிரி அப்படியே ஒரு இரும்பு எடுப்பாங்க, கையால் பிச்சு பிச்சு போடுற அளவுக்கு ஆற்றல் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மட்டும் இருந்துச்சு. இரும்பு எவ்வளோ பவராக உள்ளது, அதை கையால் பிச்சு போடுற ஆற்றல், அந்த பவரை உங்கள் நாக்குக்கு அல்லாஹ் கொடுக்கட்டும். அல்லாஹ் துவா கபூல் செஞ்சான். இன்னொரு கட்டம் வருகிறது. இமாம் அப்துல்லா இப்னு சஹ்ல் தஸ்தரி, பெரிய முஹத்திஸ், பெரிய சூஃபி மகான், அவங்க ஹஸரத்து அபூதாவுத் ரலியல்லாஹு தஆலான்ட்ட அபூதாவுத் கிதாபுடைய ஆசிரியரை சந்தித்து, எனக்கு உங்கள்கிட்ட ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி செய்யணும், உங்களால் முடிகிற தேவை தான், பூர்த்தி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. என்னால் முடிஞ்சால் பூர்த்தி செய்கிறேன்னு. உங்கள் நாக்கை கொஞ்சம் நீட்டுங்க, இவ்வளவு ஹதீஸை இந்த உம்மத்துக்கு ஒப்படைச்ச அந்த நாக்கை நான் கொஞ்சம் முத்தமிடணும் அப்படின்னா. உங்கள் நாக்கை கொஞ்சம் நீட்டுங்க, இந்த நாக்கு கண்ட்ரோலாக உள்ள நாக்கு, இந்த நாக்கை நான் முத்தமிட வேண்டும் என்று அந்த ஹதீஸை மக்கள்கிட்ட போய் சேர்த்த ஒரு நாக்குக்கு உண்டான மதிப்பு அவங்க கேட்டாங்க. அவங்க சரி என்று சொன்னார்கள் என்று இமாம் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹுடைய வரலாறு பதிவு செய்கிறது. என்றால் உங்களுடைய நாக்குக்கு, உங்களுடைய பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் மார்க்கத்தில் இருக்கிறது. ஏன் இது யாரோ ஒரு 4 பேர் கேட்டு வந்து சொல்கிற செய்தி கிடையாது. நீங்கள் படித்த விஷயத்தை பயிற்சி பெறுகின்ற இடம் இது. லிசான சிதல், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? நபிமாருடைய நாவை பார்த்து லிசான சிதல். இங்கே ஒன்று பேசிட்டு இன்னொரு இடத்துல ஒன்று பேச நம்மளால் பேச முடியாது. எங்கே போனாலும் சரி இதுதான் ரைட்டு, அது அல்லாட்ட ரைட்டோ ராங்கோ, ஆனால் நான் பார்த்த வரை இதுதான் ரைட்டு என்று சொல்லுகிற நாவு இது. நபிமார்களுக்கு ஒரு ஹத்தீப் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஹத்தீப் இருந்தாங்க. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறது, நம்ம பேசுகிறத மைக் எடுத்து கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஒரு ஆயத்து இறங்குச்சு, ரசூலுல்லாஹ் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்ன உடனே அவர் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அடுத்த கட்டத்தில் எங்கப்பா சாபித்தை காணோன்னு ரசூலுல்லாஹ் கேட்கும்போது, இல்லை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் முன்னாடி சத்தம் போட்டு பேசுனா அவங்க நன்மை பூரா அவங்களுக்கு தெரியாமலே அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஆயத்து இறங்கினதுனால வீட்டில் அழுதுகிட்டு இருக்காருன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, அது வேற ஆளுக்கு பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாது, அதனால நீங்கள் ஹத்தீப். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிற வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தீபாக இருந்தார்கள். நபிமார்களுக்கே ஹத்தீபாக இருந்தவர் ஹஸரத்து ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபிமார்களுக்கே ஹத்தீபாக இருந்தார். அந்த ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் 3 திட்டத்தோடு தான் இருந்தாங்க. நாக்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அடுத்து அழகாக பேசுவாங்க, பேசுகிற விதம் இருக்குது பாருங்க. ஒரு நிக்காக மங்களம்பேட்டையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். தமிழ்நாட்டில் சிறந்த மதரசாக்கள் ஒரு மதரசா, பணம் கூட சொல்லலாம், அவன் பிரச்சனை இல்லை, கரமக்குடி இல்லை பத்ரியான்னு ஒரு மதரசா இருக்கு. அங்கே உள்ள முதல்வர் வந்திருந்தாங்க, சதகுத்துல்லா ஹஸரத். அப்போ எனக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுங்க, அப்புறம் கடைசியில் ஹஸரத் பேசுவாங்க அப்படின்னா. நான் ஒரு 1/4 மணி நேரம் பேசினேன். அதுக்கு பிறகு ஹஸரத் சொன்னாங்க, வெளி மைக் இருக்கா, ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்களான்னாங்க. வெளி மைக்கெலாம் கிடையாதுன்னாங்க. அப்போ தான் தைரியமாக பேசலாம் அப்படின்னு. பக்கத்தில் இருக்க நம்ம தலைவர் மாதிரி உள்ள தலைவர் கேட்டாங்க, ஏன் ஹஸரத் கேட்குறீங்க? இல்லை ஃபேமிலியோடு வந்திருக்கேன், என் ஒய்ஃப் அந்த சைடு மதரசாவில் உட்கார்ந்துருக்கா, முடிஞ்சு போனது பிறகு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா கேட்பா, ஏன்னா உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால கறி கறி சாப்பிட்டா சிக்கலாயிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் சில விஷயங்களை அவங்களுக்கு தெரியாமையே பேசணும், அதனால தான் மேலே மைக்கு ஆஃப் ஆகிருக்கா அல்லது ஓப்பனாக இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் அஜர்குமாரோட சேர்ந்து கறி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு வந்தாங்க, ஒய்ஃபு கேட்டாங்க, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் கேட்டாங்க. நான் வெஜிடேரியன்ட்டேன், ஆனால் சாப்பிட்டது கறி இறைச்சி தான், ஆனால் கேட்டதுக்கு நான் வெஜிடேரியன் சொல்லாமல் நான் வெஜிடேரியன் சொல்லிட்டேன். ஏன் விட்டம்மா, சரி அப்போ சுகர் சாப்பாட்டில் பத்திய சாப்பாட்டில் தான் இருந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பேசுகிற அந்த பேச்சு சில நேரங்களில் அடுத்தவங்க பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். ஹதீபுல் அம்பியா ஹதரத் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட என்ன தன்மை இருந்துச்சு, நாக்கை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவாங்க. 2வது பேசுகிற பேச்சிலையும் மென்மை இருக்கணும். கழிவறை அப்படிங்கிற வார்த்தை பாத்ரூமை குறிக்கும், அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அது மேடையில் நம்ம பேச முடியாது, பேசினா இருக்கிறவங்க முகம் சுளிப்பாங்க. 3வது
இப்போ அசர் சொன்ன மாதிரி தேவையான அளவு. காசி மஸ்து ரொம்ப விவரமான ஆள், ஜல்சாவில் வாய்ப்பு கிடைக்குன்னு இப்பயே ஒதுக்கிட்டா அசர் தப்பு தான் செய்வாங்க தெரியும். மெதுவாக சொல்லிடுவாங்க, மெதுவாக இப்போ சொல்லிடுவாங்க. நீங்கள் இஹ்திதா மஜ்லிஸில் மாணவர்கிட்ட பேசியிருக்கீங்க, மாணவர்கிட்ட காலம்புறா பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். சைஃபுல்லா அசர்த்து முயற்சி பண்ணால் நடக்கல, நான் வேறு வழியில் பின்னாடி நம்ம வந்துட்டோம். அதனால் அசர்த்துக்கு ஜல்சாவில் வாய்ப்பு இருக்கு. அப்போ போதுமான அளவு எவ்வளவு தேவையோ அந்த அளவு போதுமான அளவு உடைய பேச்சு அது மக்கள்கிட்ட. மறைந்த மாமேதை சலாவுதீன் ரியாஜி ஹசர் சொல்லுவாங்க, எங்களுக்கு நசீஹத் செஞ்சுருக்காங்க, உங்களை 40 நிமிஷம் பேச சொன்னால் 35 நிமிஷம் முக்கியமான கட்டத்தில் வரும்போது ஆஹிர் தவானான்னு இருந்துருங்க, இன்னொரு தடவை உங்களை கூப்பிடுவாங்க. அங்கே நின்று கடிகாரத்தை வச்சு காமிச்சிக்கிட்டு பெல் அடிச்சுக்கிட்டு அப்படி இஷாரா சேர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஜென்மத்திலே உங்களை கூட மாட்டாங்க. அது மாதிரி பேச்சு ஹசரத்து ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பேச்சு அப்படி இருந்தது. அந்த பேச்சுக்கு ஷரஹ்ல இப்படி எழுதுறாங்க, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் நபிமார்கள் மறுமையில் மஹ்ஷரில் பேசுவாங்க, 1,24,000 நபிமார்கள் முன்னாடி அவங்க பேசுவாங்க, சுருக்கமாக பேசுனாங்க. யாராக இருந்தாலும் பேசுவாங்க. திறமை அல்லாஹ் கொடுத்துருந்தான். எவ்வளவு சீக்கிரம் மர்மக்குமார்கள்ட்ட நம்ம பேச மாட்டோம். என்னுடைய மர்மன்ட்ட சில விஷயங்களை என்னால் பேச முடியாது. ஆனால் தன்னுடைய பிள்ளையை கெட்டி கொடுக்குற மருமகன் அவர்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய 2 பிள்ளைகளில் யாரனாலும் நீ கெட்டிக்கிடுங்க, ஆனால் 8 வருஷம் என்கிட்ட ஆடு மேய்க்கலாமா, அதை மகரா வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஆள்? அவங்க சொன்னாங்க, வேற ஏதாவது ஐடியா இருக்கா? 10 வருஷம் மேய்ச்சிங்கன்னா 2 பேரில் யாருனாலும் நீங்கள் கல்யாணம் முடிச்சிக்கலாம். 8 வருஷம் மேய்ச்சிங்கன்னா நான் சொன்னால் என்னுடைய பிள்ளையை கல்யாணம் முடிக்கணும். 10 வருஷம் மேய்ச்சிகராக இருந்தால் 2 பேரில் யாரையாவது முடிச்சுக்கிடுங்கன்னாங்க. ஷுவைப் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 7வது முறை வரை ஓதியாச்சு, இன்னொரு வருஷம் ஃபாசில் கஷ்டமா நான் வந்து உட்கார்ந்துருக்காங்க 8 பேர். மூசா அலைஹிஸ்ஸலாம் நினச்சாங்க, 8 வருஷத்துக்கு பதிலாக 10 வருஷமே ஆடு மேய்ச்சி நம்ம ஆசைப்பட்ட பிள்ளையை கல்யாணம் முடிச்சிக்கலான்னு 10 வருஷம் ஆடு மேய்ச்சி மூசா ஹசரத் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மருமகனாகி அவங்க ஆசைப்பட்ட பிள்ளை அன்னை சபூரா அம்மா அவங்கள கல்யாணம் முடிச்சு போனாங்க. அந்த சபூரா அம்மாவை பற்றியும் வரலாறு குர்ஆன்ல பேசு. அதனால் ஹத்தீபுல் அம்பியா அப்படிங்கிற பேரில் ஹசரத்து ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த மாதிரி ஹத்தீபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசரத் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஹத்தீபுல் உம்மா, இந்த உம்மத்துக்கு நீங்கள் இருக்க வேண்டிய ஹத்தீப். கடந்த காலங்களில் ஹசரத் சில நேரம் பேசுவாங்க, மண்பையில் உள்ள உலமாக்களில் ஜல்சாவை கூப்பிட்றதுக்கு திறமையான பேச்சாளர்கள் வேணும் அப்படின்னு ஹசரத்துடைய ஆதங்கள் இருக்குது. நாங்கள் ஓதிக்கிட்டு இருக்க காலத்திலலாம் இந்த கடைசி இஹ்திதா மஜ்லிஸுக்கு கூட சில ஹசரத்மார்களை கூப்பிடுவோம். லால்பேட்டையில் ஓதினவங்க கடைசியாக எனக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் ஓதும் போது இங்கே வந்து பேசுனது மருகும் கீழக்கரை அஸ்மத் ஹுசைன் ஹசரத். அவங்க கடைசியாக அங்கே வந்து அவங்க பேசினாங்க. அருமையான ஒரு 40 நிமிஷம் அவங்க வந்து இந்த மதரசாவுடைய பழைய அனுபவங்களை பற்றி பேசி எப்படி நாங்கள்லாம் உருவாகணும் அப்படிங்கிறத பற்றி உஸ்தாத்மார்கள் எங்களுக்கு எப்படி ஊக்கம் கொடுத்தாங்கிறத பற்றி அவங்க அஸ்மத் ஹுசைன் ஹசரத் பேசினாங்க இந்த கடைசி மஜ்லிஸ். அதனால் ஆண்டுதோறும் ஒரு இப்திதா ஒரு இன்திஹா, சூரியன் காலையிலே உதிக்குது மாலையிலே மறையுது. இந்த வருஷத்தினுடைய இந்த மஜ்லிஸ் இன்றைக்கு மகரிபாக இருக்கிறது. இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து ரமலானுக்கு பிறகு திருப்பி மஷ்ரிக்கா மாறும். இதுக்கு முடிவே கிடையாது. ஒரே ஒரு செய்தியோட முடிச்சுக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதுங்க, நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே நாயகமே, அன்சிலு அலைக்க உன்சிலல் குர்ஆன், உங்களுக்கு நான் அக்கரவ அலைக்க, உங்களுக்கு நான் எப்படி ஓதி காட்ட முடியும்? குர்ஆனே உங்களுக்கு இறங்கியிருக்கு, நீங்கள் ஓதி நாங்கள் ரசிக்கணும், நாங்கள் ஓதி எப்படி நீங்கள் அப்படின்னாங்க. இல்லை அடுத்தவங்க ஓதி கேட்கணுன்னு ஆசைப்படுறேன், ஓதுங்கன்னாங்க. அப்போ ஓதிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல ஒரு ஆயத்து வருது. கடைசி மறுமை நாளில் ஒவ்வொரு உம்மத்துக்கும் அவருடைய நபிமார்கள் எதிராக சாட்சி சொல்லும்போது, நான் ஹத்தா இதா அஜீனாமின் கொல்லி உம்மத்தின் ஷஹீதுங்கிற அந்த ஆயத்தை ஓதுறாங்க. எல்லா உம்மத்துக்கும் அவருடைய நபிமார்கள் சாட்சியாக வர்ற மாதிரி உங்களுக்கு நான் சாட்சியாக வருவேங்கிற அந்த ஆயத்து வரும்போது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் அப்படின்ட்டாங்க. முடிச்சுக்கிடுங்க, இதோட முடிச்சுக்கிடுங்கன்றாங்க. யார்? அப்துல்லா ரலியல்லாஹு. அவங்க நிறுத்திட்டு அந்த ஆயத்தோடு நிறுத்திட்டு திரும்பி பார்த்தாங்க. ஸல்லல்லாஹுடைய கண்கள்ல இருந்து இந்த உம்மத்துக்கு எதிராக நான் சாட்சி சொல்ல வேண்டி வந்துருமா அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து செய்தியே கிடைக்கலன்னு சொல்லி ஆகிரத்தில் காஃபிர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுவார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியாக இருக்கிற இந்த மன்றம்.
அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உதவியாக இருக்கிற அந்த பயிற்சி மன்றம் தான் இந்த மன்றம். அல்லாஹ் தஆலா நல்ல இல்ம கொடுத்திருக்கிறான். உங்களுடைய திறமையை இங்கே நீங்கள் வெளிப்படுத்தி நாங்கள் இங்கிருந்து வெளியே போகும்போது பிரயோஜனத்தோடு போகிறோம் என்பதற்கு உங்களுடைய பேச்சு திறமைகள் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. வல்ல ரஹ்மான் அதை கபூல் செய்ய வேண்டும். இந்த ஆண்டு இந்த மஜ்லிஸ் முடிந்து மீதமுள்ள பிள்ளைகள் இருப்பாங்க. நம்முடைய ஈமானுடைய தரஜா 3 மாதிரி. யார் யாரெல்லாம் அடுத்த வருஷம் தஹசீல் வராங்களோ அவங்களுடைய திறமையை அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் உருவாக்க வேண்டும். கிட்டத்தட்ட 4 ஜும்ராவில் இருந்து இந்த திறமை உருவாக்கப்படுகிறது நினைக்கிறேன். அல்லாஹ் நம்முடைய முயற்சி பலதரப்பட்டதாக இருந்தாலும் கூட வம்மாமன் ஆமன ஒத்தகா அல்லாஹ் சொல்கிறான். முயற்சி நிறைய இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து தர்மத்தில் சிறந்த தர்மம் நாவால் செய்கிற தர்மம் தான். ஒரே ஒரு செய்தி, சிங்கப்பூருக்கு மருகும் ஷம்சுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீடூர் மதரசாவுடைய அந்த பொருளாதாரத்திற்காக ஒரு 40 வருஷம் போயிருந்தாங்க. அந்த ஒரு ஜும்மா பள்ளியில் அவங்களுடைய பயான் அவ்வளோ சீக்கிரம் அவங்க யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல உங்கள் எல்லாத்துக்கும் நான் தர்மம் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு பேசுனாங்க. ஜும்மாவுடைய உரையே உங்கள் எல்லாத்துக்கும் தர்மம் செய்ய வந்திருக்கேன், நான் கல்வி தர்மம் செய்கிறேன், நீங்கள் கல்வி வளர்கிறதுக்கு தர்மம் செய்யுங்க. அந்த காலத்திலே 1.5 லட்சம் ரூபா அந்த மக்கள் ஜும்மாவிலேயே அந்த மதரசாவுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த செய்தி எல்லாம் அங்கே இருக்கிற உலமாக்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். வல்ல ரஹ்மான் நம்ம செய்கிற தர்மத்தில் சிறந்த தர்மம் மக்களுக்கு இந்த செய்தியை போய் சொல்கிறது தான். ஜும்மாவுக்கு சைஃபுல்லா சார் சொன்ன மாதிரி சில பேர் லேட்டாக வருவாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முந்தி நான் கூட இங்கே ஒரு பள்ளியில் ஒரு இமாம் என்கிட்ட கேட்டாங்க, இந்த வாரம் ஜும்மாவில் பேசுங்களேன் சேர்த்து, எந்த பள்ளின்னு மட்டும் கேட்காது, ஜும்மாவில் பேசுங்களேன் அப்படின்னு. சரி நாளைக்கு பேசுகிறேன் அப்படி, ஃப்ரீயாக தான் இருக்க பேசுகிறேன் அப்படின்னு. என் கூட வந்த சில அஜித்மார் சொன்னாங்க, என்ன சேர்த்து நாங்களே கிராக்கி காட்டுவோம், நீங்கள் உடனே ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டாங்க. நாங்களே கிராக்கி காட்டுவோம், நீங்கள் உடனே ஓகே சொல்லிட்டீங்களேன்னாங்க. இல்லை இமாம் நம்ம உஸ்தாத் பையன், அதனால் நான் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்புறம் தான் அஜர்த் சொன்னாப்ல, இல்லை நீங்கள் பயான் ஆரம்பிப்பீங்க, யாரும் வரமாட்டாங்க. அஜர்த்து அப்போ தான் அவர் குளிக்க ஆரம்பிப்பார். 1/2 மணி நேரம் பயான் இருக்க முடியாது, அதுக்குள்ளே நீங்கள் முடிக்கும் போது வந்துடுவார். அப்படியாவது நான் பார்த்துக்கிறேன்ட்டு மறுநாள் அஜர்த்து ஃபோனில் பேசினா ஒரு 12:15க்கு, அஜர்த்து 12:30 கரெக்டாக வந்துடுவீங்களா அப்படின்னு. கரெக்டாக வந்துடுவேன், உங்களை பார்த்துட்டு தான் பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னு. உங்களை பார்த்துட்டு தான் பேச உடனே கரெக்டாக அவர் முன்னாடியே வந்துட்டார். சில வழிகள் அதுக்கு இருக்குது. அதனால் அப்படி தான். ஆனால் நம்ம உருவாக்கி விடுவோம். நம்முடைய திறமையை உலகத்தில் எல்லா முக்கு மூலையில் கொண்டு போய் சேர்க்கலாம். வல்ல ரஹ்மான் அந்த திறமைக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு பலன் கிடைத்தது, அடுத்தடுத்த ஆண்டும் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல துவாவோடு எண்ணத்தோடு இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஷேகுல் ஜாமியா ஹஸரத் அவர்கள் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். 8வது ஆண்டாக தன்னுடைய மார்க்க கல்வியை மேம்படுத்துவதற்காக தௌரத்துல் ஹதீஸ் ஓதிய மாணவர்கள், அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு பட்டம் பெறுகின்ற 14 மாணவர்கள், அவர்களிடத்திலே நாம் சொல்லுவோம், 7 ஆண்டு மௌலவி ஆலிமாகிவிட்டோம், முடிந்து விட்டது என்ற முடிவோடு போகாதீங்க. அடுத்த ஆண்டு தௌரத்துல் ஹதீஸ் ஒரு ஆண்டு ஓதுங்க, உங்களுடைய இல்முக்கு 100 கிடைக்கும், பரக்கத்து கிடைக்கும். நீங்கள் ஓதிய அத்தனை இல்முடைய நிஸ்பத்தும் ரசூலுல்லாஹோடு போய் சேரும். இதுதான் ரொம்ப பெரிய முக்கியம். இப்போ நீங்கள் கற்றதெல்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்கு அந்த உஸ்தாதோட. அந்த உஸ்தாதோடு இருக்கக்கூடிய அந்த நிஸ்பத் தௌரத்துல் ஹதீஸ் ஓதும்போது நபியோடு ஜாயிண்ட் ஆகிடும். அந்த நிஸ்பத்தில் பெரிய பரக்கத்து இருக்கு. எண்ணத்தை உண்டாக்கிங்க, நான் ஃபாசில் ஓதணுண்டு, அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். குடும்ப சூழ்நிலை சிலது கஷ்டமாக இருக்கும். ஆனால் பொருளாதாரம் என்பது 10 வருஷம் சம்பாதிச்சாலும் அது தான்,
20 வருஷம் சம்பாதிச்சாலும் அதுதான். தௌரத்துல் ஹதீஸ் ஓதாமல் ஒரு ஆண்டு கூடுதலாக சம்பாதிக்கிறதுனால நிறைய காசெல்லாம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஒரு ஆண்டுடைய சம்பாதிப்பு 10 ஆண்டுடைய சம்பாதிப்புடைய பறக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு. நான் பொதுவாக இதெல்லாம் தனியாக தான் சொல்லுவேன் தாசில் மாணவர்களுக்கு. என்னமோ இன்றைக்கி மஜ்லிஸ்லேயே சொல்லணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் மாணவ கண்மணிகளே, நியத்து வச்சுட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மதரசாவில் அரையாண்டு நிகழ்வு நடந்தது, பரீட்சை நடந்தது. அதில் முதல் தர மதிப்பெண் 70 மார்க்குன்னு வச்சுருக்குறோம். உலகம் பூராவும் 60, 65 தான் வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட் ரேங்க். நம்ம மதரசாவில் 70 எடுத்தால் தான் ஃபஸ்ட் ரேங்க். அந்த 70 மதிப்பெண்க்கு மேலே பெற்றவங்களுக்கு இப்போ ஒரு பரிசு, ஒரு சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ். அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் தாலா உங்களுடைய திறமை வெளிப்படும் உலகத்திற்கு. மௌலவி சலாஹுதீன் ஆசிஃபார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஜாமியாவின் அரையாண்டு தேர்வில் முதல் தரம் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகைக்கான சான்றிதழ், முதல் தர மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஆரம்பமாக சேவை ஜாமியா அவர்கள் கௌரவ மாணவர்கள் வழங்குவார்கள். சென்னை பாலவாக்கம் மூலவி சாதிக் அப்ரா 26% பெற்று வகுப்பில் முதல் பரிசை பெறுகிறார். சென்னை வடபழனி மூலவி முகமது அசீம் அவர்கள் 74% பெற்று 2வது பரிசை பெறுகிறார். திருவடிவளத்தூர் மூலவி முகமது சுலை 21% பெற்று 3வது பரிசை பெறுகிறார். அரசியல் வகுப்பு மாணவர்கள் சென்னை தாம்பரம் பஷீர் அகமது 86% பெற்று முதல் பரிசை பெறுகிறார். நெல்லை தெற்குப்பட்டி உசாமா முக்தார் 74% பெற்று 2வது பரிசு பெறுகிறார். 6ஆம் வகுப்பு மாணவர் கல்விக்குப்பம் ஹாஃபிஸ் முகமது யாசின் 73% பெற்று முதல் பரிசை பெறுகிறார். அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜாமியாவின் முதல் பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முகமது முனவர் சஜித் அவர்கள் வழங்குவார்கள். லால்பேட்டை வசீம் அஹமத் 91% பெற்று முதல் பரிசை பெறுகிறார். கல்விக்குப்பம் ஹாஃபிஸ் முகமது இம்தியாஸ் 90% பெற்று 2ஆம் பரிசை பெறுகிறார். நத்தம் ஹிதாயத்துல்லா 80% பெற்று 3ஆம் பரிசை பெறுகிறார். கல்விக்குப்பம் கிடைக்கும் இல்லை, அடுத்த வருஷம் கிதாப் வாங்கிக்குவாங்க. ஆமாம், இது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. அடுத்ததாக 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜாமியாவின் பேராசிரியர் மௌலானா மௌலவி முகமது அலி தொடர்பார்கள். வடகரை அப்துல் ரஜாக் 96% பெற்று முதல் பரிசை பெறுகிறார். விருதாசலம் சாபு ஹமீத் 94% பெற்று 2ஆம் பரிசை பெறுகிறார். கொஞ்சம் மெதுவாக வாசிங்க, இந்த வாங்கின பின்னால். கல்விக்குப்பம் ஹாஃபிஸ் முகமது சுஹைல் 85% பெற்று 3ஆம் பரிசு பெறுகிறார். கல்விக்குப்பம் ஹாஃபிஸ் முகமது அனஸ் 83% பெற்று 4ஆம் பரிசை பெறுகிறார்.
லால்பேட்டை முகமது ஷபீர் 76% பெற்று 5ஆம் இடத்தை பெறுகிறார். நத்தம் சஃபீருddin 24% பெற்று 6ஆம் இடத்தை பெறுகிறார். குருமேடு அசாதுddin 71% பெற்று 7ஆவது இடத்தை பெறுகிறார். அடுத்து மூன்றாம் மாணவர்களுக்கு ஜாமியாவின் முதல்வர் மௌலானா மௌலவி சைஃபுல்லா சார் வழங்குவார்கள். திருச்சி லால்குடி முகமது தாஹா 88% பெற்று முதல் பரிசை பெறுகிறார். தூத்துக்குடி அப்துல்லா 82% பெற்று 2வது பரிசை பெறுகிறார். கரூர் சையீத் முகமது 79% பெற்று 4ஆம் பரிசை பெறுகிறார். லால்பேட்டை முகமது நபீல் 79% பெற்று 5ஆம் பரிசை பெறுகிறார். கண்கைக்குப்பம் ஹாபில் முகமது வசீம் பாஷா 78% பெற்று 6வது பரிசை பெறுகிறார். கண்கைக்குப்பம் ஹாபில் முபாரக் அலி 78% பெற்று 6வது பரிசை பெறுகிறார். நத்தம் முகமது அனஸ் 76% பெற்று 7வது பரிசை பெறுகிறார். அடுத்ததாக 2ஆம் மாணவர்களுக்கு ஜாமியாவின் பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹாபில் முகமது காசிம் ஜிரத் அவர்கள் வழங்குவார்கள். தேனி வேஜாத் அஹ்மத் 87% பெற்று முதல் பரிசை பெறுகிறார். லால்பேட்டை ஹாபில் அப்துல் சபூர் 86% பெற்று 2ஆம் பரிசை பெறுகிறார். லால்பேட்டை முகமது ஃபாசி 75% பெற்று 3ஆம் பரிசை பெறுகிறார். சென்னை மீனாம்பாக்கம் அபூபக்கர் சித்திக் 78% பெற்று 4ஆம் பரிசை பெறுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஷேகுமார் 75% பெற்று 5ஆம் பரிசை பெறுகிறார். லால்பேட்டை முகமது மாசிம் 72% பெற்று 6ஆம் பரிசை பெறுகிறார். அடுத்ததாக முதல் முறா வகுப்பு மாணவர்கள் ஜாமியாவின் பேராசிரியர் பசிபின் பயான் அப்துல் சமது வழங்குவார்கள். மானியமானோர் ஹாபில் முகமது மஹாத் 85% பெற்று முதல் பரிசை பெறுகிறார். மானியமானோர் ஹாபில் முகமது இசாம் 84 மதிப்பெண் பெற்று சதவீதம் பெற்று 2ஆம் பரிசை பெறுகிறார். தூத்துக்குடி ஹாபிஸ் ஹசன் அப்பாஸ் 79% பெற்று 3ஆம் பரிசை பெறுகிறார். தேனி முகமது ஹாரிஸ் 75 மதிப்பெண் சதவீதம் பெற்று 4ஆம் பரிசை பெறுகிறார். கல்கெட்டுக்குப்பம் ஹாபில் முகமது ரஷீத் 74% பெற்று 5ஆம் பரிசை பெறுகிறார். ஹாபில் உபைதுர் ரஹ்மான் சென்னை 74 மதிப்பெண் சதவீதம் பெற்று 5ஆம் பரிசை பெறுகிறார். தேனி தாரிக் அஸ்கர் 74% பெற்று
ஐந்தாம் பரிசை பெறுகிறார். அடுத்ததாக எஃப்னு பிரிவில் 30 வரை முடித்த மாணவர்களுக்கு ஜாமியா பேராசிரியர் மௌலானா ஹாஃபிஸ் ஆரியர்கள் வழங்குவார்கள். மாநிலமானூர் ஹாஃபிஸ் முகமது மால் 100 சதவீதம் பெற்று முதல் பரிசை பெறுகிறார். அடுத்து 20 நிமிஷத்துக்கு மேல் முடித்து ஆசிரியர் பெறுபவர்கள் பாண்டிச்சேரி ஹாஃபிஸ் முகமது ஆதி 75% பெற்று முதல் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக 10 முதல் 20 வரை முடித்த மாணவர்கள் இவர்களுக்கு இப்சு உஸ்தாத் மௌலானா ஹாஃபிஸ் முகமது மோசின் வழங்குவார்கள். லால்பேட்டை அப்துல் ரஹ்மான் 75% பெற்று முதல் பரிசை பெறுகிறார். ஆயிரத்தி முகமது அஃப்வான் 75% பெற்று முதல் பரிசை பெறுகிறார். ஆக்கூர் முகமது யூசுப் 75% பெற்று இரண்டாம் பரிசை பெறுகிறார். ஒன்றிலிருந்து 10 ஜுசுக்கள் முடித்த மாணவர் முகமது அப்துல் ரஹ்மான் 80% பெற்று முதல் பரிசை பெறுகிறார். ஹுசைன் அஹமது மதனி மாவன். சொல்லுங்க பேர் சொல்லுங்க. பஷீர் அஹ்மத் 10ஆம் வகுப்பு மாணவர் 86% பெற்று முதல் பரிசை பெறுகிறார். எங்கே கொடுத்தாதாங்க சொல்லுங்க. ஏற்பாடு செய்யல எப்படி யார் ஆசிரியர்? இந்த ஆண்டு பட்டம் பெறுகின்ற மாணவர்கள் தங்களுடைய சார்பாக மதரசாவுடைய உஸ்தாதுகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் அன்பளிப்பை தருகின்றார்கள். அடுத்து அனைத்து மாணவர்களுக்கும் அன்பளிப்பு தருகின்றார்கள். இப்போது வருடம் பட்டம் பெறக்கூடிய கடைசி வகுப்பு மாணவர்கள், ஜாமியாவின் பேராசிரியர்கள், நிர்வாகிகள், மாணவர்கள் அனைவருக்கும் நினைவு சொல்கிறார்கள். ஆரம்பமாக ஜாமியாவின் ஜாமியாவின் தலைவர் அவர்கள் நினைவுபடுத்தி வந்தார்கள். ஜாமியாவின் மூத்த பேராசிரியர் மௌலானா ஹாஃபிஸ் ஆரியர்கள் அவர்களுக்கு சேஃபு ஜாமியா சொல்கிறார். ஜாமியாவின் மூத்த பேராசிரியர் மௌலானா ஹாஃபிஸ் மனோகர் சந்தித் அவர்களுக்கு ஆரியர்கள் சொல்கிறார். ஜாமியாவின் இணைத்தவர் மௌலானா சைஃபுல்லா அவர்கள் அவர்களுக்கு ஜாமியாவின் பொருளாளர்
உங்களுக்கு அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்கள் வந்தார். கவிஞாவின் பேராசிரியர் மௌலானா மௌலவி முகமது அலிசத் அவர்களுக்கு அவர்கள் வந்தார். ஜாமியாவின் பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முகமது காசிம் அலிசத் அவர்களுக்கு மௌலானா மௌலவி முகமது அலிசத் அவர்கள் வந்தார். ஜாமியாவின் பேராசிரியர் மௌலானா மௌலவி கசீம் பயான் அப்துல் சமத் அலிசத் அவர்களுக்கு ஹாஃபிஸ் முனவர் ஹசன் அலிசத் அவர்கள் வந்தார். மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் மாசுல்லா அலிசத் அவர்களுக்கு மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முகமது காசிம் அலிசத் அவர்கள் வந்தார். மௌலானா மௌலவி ஸ்ரீநகர் அவர்களுக்கு மௌலவி ஹாஃபிஸ் மாசுல்லா அலிசத் அவர்கள் வந்தார். மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முகமது முஹ்சின் அலிசத் அவர்களுக்கு ஸ்ரீநகர் சலாஹுதீனுக்கு சலாஹுதீன் நான் வழங்குறேன், சொல்லுங்க. அவர்களுக்கு சேகுஜான் அலிசத் அவர்கள் வந்தார். ஜாமியா அப்துல் அன்வார் நிர்வாகத்துறை தலைவர் சகோதரர் கேஎம் முகமது சாதிக் அவர்களுக்கு சேவை ஜாமியா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். ஜாமியாவின் பொருளாளர் மௌலவி அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களுக்கு சேவை ஜாமியா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். உங்களுடைய மன்றத்தில் உரை நிகழ்த்திய கௌரவ தரிசு மாணவர் மௌலவி ஹாஃபிஸ் முகமது சுஹைல் வாஜிப் நபி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சேவை ஜாமியா வழங்குவார். ஆசிரியர் மாணவர் உசாமா முகமது முகமது ஷாஃபி ஹாஃபிஸ் முகமது ஹிதாயத் அங்காம் மாணவர் முகமது அஸ்லாம் இரானுடைய ஜாஹித் பாஷா இதன் ஹாஃபிஸ் அஹமதுல்லா Graduado. உஸ்மான் ரவி நன்றி கொண்டிருக்கின்ற முகமது இத்ரீஸ் வரவேற்பை நிறுத்திய முகமது அஸ்லாம் ஜாமியாவின் அனைத்து மாணவர்களுக்கும் பட்ட வகுப்பு மாணவர் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படும்.